பிஜேபிக்குள்ள பாருங்க, அண்ணாமலை கோஷ்டி, இப்ப நயினார் ஒரு கோஷ்டி, அண்ணாமலை ஒரு கோஷ்டி. நயினார் வேட்பாளர்களை அண்ணாமலை கோஷ்டி ஜெயிக்க விடாது, அண்ணாமலை நிறுத்துகிற வேட்பாளர்களை நயினார் கோஷ்டி ஜெயிக்க விடாது. பாஜகக்குள்ள பலவிதமான பிரச்சனை, அதிமுகனாலே எடுத்ததெல்லாம் பிரச்சனை. இந்த ரெண்டு கட்சியும் கூட்டணி வச்சதுனால புதிதாக ஏதாவது கட்சிகள் வந்திருக்கிறாங்களா, வந்து சேர்ந்து இருக்கிறாங்களா, இந்த கூட்டணி பலப்பட்டு இருக்கிறதா? எங்கு பார்த்தாலும் குளறுபடி, எல்லாமே முரண்பாடு. நயினார் பேச்சுக்கும் எடப்பாடி பேச்சுக்கும் சம்பந்தம் கிடையாது. உங்க கூட்டணியில யார் இருக்கா அப்படின்னா, நாங்க பிஜேபி என்டிஏ கூட்டணியில் இருக்கோங்கிறது எடப்பாடி கருத்து. எங்க கூட்டணியில இன்னொன்னு பிற கட்சிகள் இருக்கிறதுங்கிறது நயினார் கருத்து. ஆனா அதிமுக தலைமை இதுக்கு பேரு. அப்ப முரண்பாட்டு மூட்டைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது போல் இருக்குத்தானே இருக்கு. திமுக 35% வாக்கு, திமுக வாக்கு கூட்டணியோட சேர்ந்து 10%, 45% வாக்கோட வெற்றியின் விளிம்பில் அவங்க இருக்கிறாங்க. இந்த 45%க்கு மேல போனா தானே அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். இந்த 45%க்கு மேல எடுக்கிற அளவுக்கு இப்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் வலு இருக்கிறதா?